ஆசா பாசம், அறிவு, அழகு, ஐஸ்வர்யம் முதலியவற்றோடு தீர்க்க காலம் ஜீவிக்கின்ற பொழுது அம்பாள் உபாசனை தருகின்ற பரநலனை தலையாய் பெரிய நலனாக சொல்லுகின்றார் ஆச்சாரியார். ஒரு கட்டத்தில் இந்த அறிவு, அழகு, ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு என்ன சாதித்தோம்? நித்திய சுகத்திற்கு ஒன்றும் வழிபண்ணி கொண்டு உள்ளையே, அது போதும், அதற்கு மார்க்கத்தை தேடிக்கொள்வோம் என்றுதான் அவர் சொல்கின்றார். புது மார்க்கம் என்று எதற்கும் நாம் போக வேண்டாம். இவற்றுக்காக இகத்திற்காக இதுவரை செய்து வந்த அம்பாளுடைய அனுசரணையை இனிமேல் பரத்துக்காக செய்வோம். அவளிடம் அதையே வேண்டுவோம் என்று நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது அம்பாள் தன்னுடைய பரமானுக்கிரகத்தை பண்ணிவிடுவாள். உன்னை பூஜிக்கின்றவன் உன் உபாசகன் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு பாசங்களில் சம்பந்தம் விலகப் பெற்றவனாகி பிரம்மானந்தம் என்று புகழ்பெற்ற ரசத்தை ரசிக்கின்றான் என்கின்றார். பசு பாசம் என்றெல்லாம் சொல்கின்றாரே, அது என்னவென்றால், ஒரு ஜீவன் மனசு அடக்கமில்லாமல் இயற்கையும் இந்திரியமும் ஆட்டி வைக்கின்றபடி போய்கொண்டிருக்கும்போது அது மிருக பயமாகவே அவனை சொல்லுவது. அந்நிலையைத்தான் பசு என்பது. அப்பொழுது கர்மா என்ற கயிறு அவனை ஜன்மா என்னும் முனையோடு கட்டி போட்டிருக்கின்றது. அந்த கயிறுதான் பாசம் என்பது. இவனுடைய ஆசை என்பதேதான் அப்படி பாசமாகி நாம் அதை ஆசாபாசம் என்கின்றோம். அப்படி இவனை சம்சார சக்கரத்திலேயே சுற்றி சுற்றி வரும்படியாக அது பண்ணுகின்றது. ஞானம் என்னும் சக்தி அந்த கயிற்றைத்தான் தான் துண்டித்து ஜீவாத்மா பசுவை ஜன்மச் சுழலிலிருந்து விடுவித்து வீட்டை அருள்கின்றது. அப்பொழுது அவன் பசுவே இல்லை, பசுபதியான சிவமே ஆகிவிடுகின்றான். பரமானந்தம் என்னும் உயர்ந்த ஆனந்தம் என்றும் ஸ்லோகம் சொல்கின்ற பரமானந்த ரசத்தை அத்வைதமாக அந்த ரசமே ஆகி அவனும் அனுபவிக்கின்றான். அந்த அனுபவத்திற்கு முடிவே இல்லை. அது சாஸ்வதம், நித்திய சுகம், சிரஞ்சீவியாக என்றும் இருந்து கொண்டு அந்த ஆனந்த ரசரூபமாக பிரகாசிக்கின்றான் ஒருவன். அதுதான் அத்வைத மோக்ஷ ஆனந்தம். பரமானந்த ரசத்தை அந்த பக்தன் குடிக்கின்றான் என்றோ ருசிக்கின்றான் என்றோ சொல்லவில்லை ஆச்சாரியார். அப்படி சொன்னால் அதை ஆனந்தம் வேறு, அது வேறு என்பதால் அதை அனுபவிப்பது வேறு என்று ஆகிவிடுகின்றது. ஆனால் ஆச்சாரியம் ரசயதி என்கின்றார். ரசம் என்ற பதத்தையே அனுபவத்திலும் திருப்புவதனால் அனுபவிக்கின்றவனும் அதோடு அத்வைதமாகி விடுகின்றான் என்று அவர் காட்டியிருக்கின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.